ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எல்லோரும் கொண்டாடின அன்னைக்கு என்னால் கொண்டாட முடியல. அதனால் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை நான் எடுத்துக்கிட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி, ஆடி கிருத்திகை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு நம்ம சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். 3 பூஜையும் நம்ம ஒன்றா சேர்த்து பண்ணிடலாம் ரொம்ப சிறப்பாக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்கு அம்மன் அழைப்புன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். பொண்ணு தான் பார்த்திங்கன்னா அம்மனை எடுத்துகிட்டு வந்திருந்தா. நான் அம்மனை அலங்காரம் பண்ண மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வர்றது எங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுனால சின்ன சிலை பார்த்திங்கன்னா வெள்ளியில் நம்ம வாங்கி வச்சு அதுதான் நம்ம எப்போதுமே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வருஷமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சிலையிலேயே அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அம்பாளுக்கு அம்மனுக்கு வரவேற்பாக பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் தெளித்து சந்தன குங்குமம் வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி காமிச்சு சாம்பிராணி காமிச்சு ஆரத்தி காமிச்சு அப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சு அம்பாளை உள்ளே வரவழைச்சாச்சு. அம்பாளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மாலையினால் நல்லா பன்னீர் சம்பங்கி மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலை போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். அடுத்தது அம்பாளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி நல்லா ஏலக்காய் போட்டு கல்கண்டு போட்டு அம்பாளுக்கும் அதே மாதிரி விநாயகருக்கும் கொடுத்துட்டேன். காலையில் பிரசாதம் பார்த்திங்கன்னா நல்லா இடியாப்பம் பிழிஞ்சு அதில் தேங்காய் கல்கண்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு தூவிட்டு அதை நல்லா காலையில் பிரசாதமாக கொடுத்துட்டேன். மத்தியானம் சிறப்பாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு நல்லா சாம்பார் சாதம், அப்புறம் பாசிப்பருப்பு பாயசம், சுகியம், அப்புறம் தயிர் சாதம், வடை, பருப்பு வடை, அப்பளம், அப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு நல்லா மத்தியானம் லஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஆடி வெள்ளி 5வது வாரம் அப்படிங்கிறதுனால மாவிளக்கு கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறதுனால மாவிளக்கும் போட்டு நல்லா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பால் கல்கண்டு போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நல்லா வெள்ளை சுண்டல் வேக வச்சு தாளித்து அதுதான் நைட்டு நெய்வேத்தியமாக பண்ணிவிட்டு ஆரத்தியும் காமிச்சு அதோட பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிப்பாங்களா அந்த ஆரத்தியும் காமிச்சு அன்னைக்கு பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சு. மறுநாள் கோகுலாஷ்டமி நம்ம குட்டி கண்ணனையும் சிறப்பாக வரவேற்றுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வேறையா அவரையும் சேர்த்தே நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முருகரையும் அழகாக அலங்காரம் பண்ணி 2 பேரையும் அழகாக உட்கார வச்சாச்சு. அவங்களுக்கு முன்னாடி நல்லா விளக்கு போட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பழங்கள் கலர் கலரான மாம்பழம், ஆப்பிள் எல்லா பழமும் கொடுத்துட்டு அதோட வெண்பொங்கல் காலையில் அவல், அப்புறம் அதோட பாசிப்பருப்பு எள்ளு தேங்காய் இதெல்லாம் போட்டு ஸ்வீட் அவல் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் காலையில் நெய்வேத்தியமாக. அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை முடிக்கிறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. அதனால் நம்ம நைட்டு பூஜை மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குட்டி கண்ணனுக்கு பிடிச்சமான பால், தயிர், நெய், வெண்ணெய், மோர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அதோட முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம், உளுந்த வடை, அப்புறம் முறுக்கு கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். அப்புறம் ஸ்வீட் அப்பம் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பண்ணிவிட்டு சாயந்தரம் நல்லா சிறப்பாக பாட்டு பாடி அவங்க 2 பேரையும் நல்லா குளிர வச்சு அன்னைக்கு பூஜையை நல்லா சிறப்பாக முடித்தோம். என்னோடய பூஜையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எல்லா பிரசாதத்தையும் காலையில் மத்தியானம் நைட்டு இப்படி செஞ்சு நான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருந்தேன். மொத்தமாக என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால மறுநாள் புனர் பூஜைக்கு பார்த்திங்கன்னா நல்லா கேசரி பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்னால் அலங்காரம் பண்ணி அம்பாளை நல்லா அரிசி பானைக்குள்ளே எடுத்து வைக்கணும் இல்லையா, அந்த புனர் பூஜையை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அழகாக அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி திருப்தியாக அம்பாளை புனர் பூஜையை முடித்து சிறப்பாக இது வரைக்கும் வரலட்சுமி பூஜை கொண்டாடாதவங்க சிம்பிளாகவே நீங்கள் வரலட்சுமி பூஜையை எல்லாருமே எடுத்து செய்யலாம். கல்கண்டு வச்சு அம்பாளுக்கு படைச்சாலே போதும், அம்பாள் திருப்தியாக எடுத்துக்கொள்வா. நீங்களும் இந்த மாதிரி பூஜையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதோட நாங்கள் நல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோங்க. நல்லா சிறப்பாக இந்த பூஜையை முடித்ததில் எனக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருந்தது. எப்படி இருந்தது எங்கள் பூஜைன்னு சொல்லுங்கள்.